இந்த 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 விவாதம் சபையை தாண்டி அரசியலா போயிட்டு இருக்கு. நான் ஒன்னு ரெஃபர் பண்றேன், பல இதை நினைவு கூறுறேன். முதல்ல போன ஆட்சியில் நீங்க ஆட்சிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்திய பொழுது ஓபிஎஸ்ஸும் உட்பட 11 உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தார்கள். அவர் மீது முன்னைய சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா டிடிவி தினகரனோடு இருந்த 18 பேர் சபையிலிருந்து நீக்கப்பட்டார்கள், எம்எல்ஏ பதவியை இழந்தார்கள். அப்ப சபாநாயகர் அதை அப்படி செய்து இதை அப்படி செய்தார். அதை எப்படி நியாயப்படுத்த போகின்றீர்கள்? அதையும் பார்க்க வேண்டும். இன்னொன்று, கலைஞர் அவர்களாக இருந்தாலும் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சபாநாயகரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சபாநாயகருடைய அறைக்குத்தான் செல்வார்கள். சபாநாயகர் என்ற பொறுப்புக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சியிலே அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சபாநாயகர் தான் முதலமைச்சரை சென்று பார்த்திருக்கிறாரே ஒழிய முதலமைச்சர் பதிவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தவறான தகவல் அப்படின்றாங்க. சபாநாயகர் போய் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய அறையில பார்த்தது மட்டும் இல்ல, அவர்களை அங்கு சென்று சந்திக்கவில்லை. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கால்ல போய் விழுந்து கும்பிட்டதுல தவறான தகவலை பதிவு செய்ய கூடாது. சபாநாயகர் அன்னைக்கு பேரவைத் தலைவராக இருந்த தனபால் அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் பேசுகிறேன். சட்டசபையிலே உறுதிப்படுத்திக் கொண்டுதான் இதை பேசுகிறேன். கடந்த 18ஆம் தேதி, கடந்த 18/2/2017 ஆண்டு சட்டப்பேரவையிலே நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு சபாநாயகராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவர்கள் என்று கூட கருதாமல் அவருடைய கையை பிடித்து முறுக்கி இழுத்து அவருடைய இருக்கையிலே இருந்து கீழே இழுத்து தள்ளினார்கள். அவருடைய மைக் உடைக்கப்பட்டது. அவருடைய இருக்கையிலே 2 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று நடனமாடினார்கள். நடனம் ஆடினது இதெல்லாம் தீர்மானத்தின் மீது யார் அராஜகத்தில் ஈடுபட்டார்கள், யார் மேடையின் மீது ஏறி நடனமாடினார்கள், யாரால் மைக் உடைக்கப்பட்டது, சட்டமன்றத்தில் அதற்கான ஒரு சின்ன பிரேக் எடுத்து